தமிழ்நாடு அரசாங்கம் போதை புழக்கம் என்பது இன்றைக்கு கிராமம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இன்றைக்கு இந்த டாஸ்மார்க் ஆகட்டும், அது கஞ்சா பொருட்கள் ஆகட்டும், இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட கிட்டத்தட்ட 20 to 30 பேர் இளம் விதவைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இதை தமிழ்நாடு அரசாங்கம் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போதைப் பொருட்களை ஒடுப்பதில் இன்னும் தீவிரமாக முனைப்பு காட்ட வேண்டும். சார், இன்னைக்கு சென்னையில் எப்போ கார் பந்தய நடைபெறும் தமிழ்நாடு அரசு இதனால போக்குவரத்து நெரிசல் உண்டாகுது நிறுத்தி மக்கள் கார் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்போர்ட்ஸை அதாவது விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. ஆனால் அதை ஏன் சென்னையினுடைய மையமான ஒரு பகுதியில தான் நடத்தணுமா? ஏற்கனவே கார் ரேஸுக்கான ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கிறது. அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு இருக்கிறது. அங்க நடத்திட்டு போகலாம். அதை விட்டுட்டு இங்க ரோடு எல்லாம் பறிச்சுட்டு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக நடத்துவதுதான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஒழிய இந்த நிகழ்ச்சியை அழகா இன்னும் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஏற்கனவே இருக்கிற அந்த அரங்குல அங்க அருமையாக பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அப்படிக்கா இல்லைங்க, உங்ககிட்ட அந்த அடிப்படை வசதி நீங்க செய்யலையே. இன்னைக்கு இருக்கிற இந்த குறுகிய இடத்துல நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு சென்னை சிட்டியானது நீங்க குறிக்கிற முடியாது. என்ன எழும்பூர் வரலும் தான் சென்னை சிட்டி, அல்லது அண்ணா நகர் வரலும் தான் சென்னை சிட்டி கிடையாது. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் எல்லாமே வளர்ந்து வர்ற பகுதியாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. காஞ்சிபுரம் வரல, இன்னைக்கு திண்டிவனம், இன்னொரு 5 ஆண்டுகள்ல சென்னை பெங்களூருமே இணைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால சிட்டி என்பது ஒரு வரைமுறை இல்லை, சென்னை என்பது வரைமுறை. அதனால இதை ஸ்ரீபெரும்புதூர்ல நடத்தியிருந்தா இன்னும் அதிகமான பேர், யாருக்குமே தொல்லைகள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கும். அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பார்கள். தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்துக்கு தேவை நிதி வழங்கலாம் பல அரசியல் கட்சிகள் நேற்றைக்கு இருமொழி கொள்கை தொடர்ந்து கடைபிடிப்போம். எங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. இதை தொடர்ந்து கொடுக்குறாங்க. நீங்க இது நிதியை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு ரொம்ப தெளிவா கல்வித்துறை அமைச்சர் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் PM ஸ்ரீல ஒத்துக்கொண்டபடி அவர்கள் கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம் அதில் கையெழுத்து போடும் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவதாக, மும்மொழி கொள்கையினால யாருக்கு என்ன, அதாவது எல்லாரும் தெளிவா இருந்துக்குவாங்க. நாம யாருமே ஹிந்தி படிக்க சொல்லல, ஹிந்தி திணிக்கலன்று சொல்லல. மூன்றாவதாக ஒரு மொழி, அது எந்த மொழியாக இருக்கட்டும், தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து, ஏன்னா நம்ம சேலம், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி முழுமையாக மலையாளம் அங்க மக்கள் பேசுகிறார்கள், மலையாளிகள் அதிகமாக வசிக்கிறார்கள். அதே போல ஒசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவள்ளூர், சென்னை இந்த பகுதியில் அதிகமாக தெலுங்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தெலுங்கு நாம அதுபோல மும்மொழி கொள்கை வர்றதுனால நமக்கு என்ன? இப்ப தமிழை உத்தரப்பிரதேசத்தில் வைக்கிறதுனால நமக்கு தமிழுக்கு தானே பெருமை. தமிழை ஜார்க்கண்ட்ல வைக்கும் போது தமிழர்களுக்கு தானே. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி எந்த மாநிலம் கூட எந்த மொழியை கூட இந்த அட்டவணையில் இருக்கிற எந்த மொழியில கூட வைக்கலாம். இதனால தமிழகத்திற்கு இது ஒரு நம்மளுடைய மாணவர்களுக்கு, இளைய சமுதாயத்திற்கு கூடுதலாக ஒரு மொழியை கற்பிப்பதுதான் இது வழிவகுக்கும். அப்படி இல்லைங்க, டிபெண்ட் கிடையாதுங்க, டிமாண்ட் கிடையாது. ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது. ஒவ்வொரு இதுக்குமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபில்பில் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேட்டினுடைய கடமை. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில்பில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நிதி தான் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டுகின்ற முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏங்க, நான் SC கமிஷன் வைஸ் சேர்மனா இருந்தேன். அதனால என் மேல அந்த கேஸ் வர்றதுக்கு நான் என்னால போடவும் முடியாது. பட் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். ஒவ்வொருவருமே இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை அதை இழிவுபடுத்தும் விதமாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதது.